தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் தோழர்கள். தலைமை உரை. தோழர்களே, இன்றைக்கு இந்த கருத்தரங்கினுடைய நோக்கம் கட்சியினுடைய, அதாவது ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய திட்டம் இந்தியாவுக்கு பொருந்தவில்லை. இந்த திட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதை, அந்த கருத்தை நாம் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும், கட்சிகளிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. காரணம் என்னன்னா, இதையெல்லாம் விவாதிக்க வேண்டியவர்கள் கட்சி தலைமை. கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லா தலைமைகளும் காலம் மாறிப்போச்சு, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் உட்கார்ந்து பரிசீலனை பண்ணி ஒரு சரியான திட்டத்துக்கு வர வேண்டியவர்கள், அனுபவம் இருக்கிறவர்கள் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இல்லை. நாங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிறோம், ஏதாவது பரிசீலித்து ஒரு புதிய திட்டத்தை அறிவிப்பார்களா அப்படின்னு சொல்லி. அது நடக்கவே மாட்டேங்குது. அப்போ நம்ம கட்சிக்கு வெளியே விவாதிக்கலாம், விவாதித்து ஒரு கருத்தை முன்வச்சா அந்த கருத்தாவது போய் அவங்களுக்குள்ளே பூந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு தான் இந்த கருத்தரங்கை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி சமுதாய மாற்றத்துக்காக இருக்கிற கட்சி. அப்போ அதுக்கு அச்சாணி என்பது தொழிலாளர்களும் விவசாயிகளும் என்று கட்சியினுடைய திட்டம் சொல்லுது. அப்போது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியை தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையிலான கட்சி, தொழிலாளி வர்க்க தலைமையில்தான் புரட்சி அப்படி என்று சொல்லி மார்க்ஸ் அன்னைக்கு குறிப்பிட்டார்னு சொன்னால், தொழிலாளி வர்க்கம் என்பது ஓட்டாண்டி ஆகிவிட்ட புரட்சிகரமான வர்க்கம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வரையறுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்தது தொழிலாளி வர்க்கம் என்பது முதலாளித்துவ உற்பத்தி கருவிகளை பயன்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்குது. மூணாவது, அவர்கள் தொழிற்சாலைகளில் 5000 பேர், 3000 பேர், 2000 பேர் என்று குவியலாக இருக்கிறார்கள். இது அன்றைக்கு. அப்போ அவர்களால் தான் அந்த உற்பத்தி கருவிகளை நிறுத்த முடியும். அவங்க நினைச்சா நிறுத்திடுவாங்க. முதலாளித்துவம் ஸ்தம்பித்து போயிடும். ரெண்டாவது, அவர்கள் கூட்டம் கூட்டமாக சேருவதனால போய் விவசாயிகளை, மற்ற மக்களை எல்லாம் அடித்திரட்டி புரட்சிக்கு தலைமை தாங்குவார்கள் என்பதை அடிப்படையாக வச்சு தான் அன்றைக்கி சொன்னாங்க. அதை வச்சு தான் நாம் தொழிலாளி வர்க்க கட்சி, தொழிலாளி வர்க்கம் தலைமை தாங்கி புரட்சியை நடத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறுப்புக்கு வந்தோம். இப்போ தொழிலாளி வர்க்கத்துக்காக ஒரு 100 ஆண்டு காலம் போராடி இருக்கிறோம். இப்போ தொழிலாளி வர்க்கம் எங்கே இருக்கிறது? அது இப்போ கேள்வி. அப்போது தொழிலாளி வர்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தொழிலாளி வர்க்கம் ஓட்டாண்டி ஆகிவிட்ட புரட்சிகரமான வர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் ஓட்டாண்டி ஆகிவிட்ட புரட்சிகரமான வர்க்கமாக இருக்கிறதா? இப்போ தொழிலாளி வர்க்கம் என்று சொன்னால் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் தான் தொழிலாளி வர்க்கம், மற்றவங்க அமைப்பு சாராத தொழிலாளி வர்க்கம். அப்படின்னா இன்றைக்கி உலகம் பூராவும் நடுத்தர வர்க்கம் என்ற நிலைமைக்கு தொழிலாளி வர்க்கம் வந்துவிட்டது. அப்போ நடுத்தர வர்க்கம் என்றால் ஊசலாடுகிற வர்க்கம், அது புரட்சிகரமான வர்க்கமாக இருக்க முடியாது. அப்போ அந்த வரையறுப்பே மாறிப்போச்சு. புரட்சிகரமான தொழிலாளி வர்க்கம் என்பதே இல்லை, இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லலாம். அப்படிங்கும்போது
தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் புரட்சி என்பது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமில்லாத ஒன்று. அப்போ அதை மாற்றணும் ஒன்று. ரெண்டாவது இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் அப்படின்னு எடுத்துட்டா, இப்போது நம்ம கட்சி துவங்குற காலத்தில் 1% குறைவாக தான் தொழிலாளி வர்க்கம் இருந்திருக்கோம். சுதந்திரம் வாங்குகிற போது 3% கம்மியாக தான் இருந்திருக்கோம். இன்றைக்கும் 7% தான் தொழிலாளி வர்க்கம் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே இல்லை. அப்போது நம்ம தொழிலாளி வர்க்க கட்சின்னா இன்றைக்கி நாம் ஜனநாயக வழியில் போயிட்டுருக்கிறோம். தொழிலாளி வர்க்க கட்சி 7% இருக்க அந்த தொழிலாளி வர்க்கமும் நடுத்தர வர்க்கமாக மாறிவிட்டது. அப்போது இதை மாற்றணுமா வேண்டாமா? இப்போ உழைக்கும் மக்களினுடைய கட்சி, பெரும்பான்மை உழைக்கும் மக்களுடைய கட்சி என்று மாற்றுவது தான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் அதை செய்வதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இல்லை. அப்போ இந்த தொழிலாளி வர்க்கத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையில் புரட்சி அப்படின்னு சொன்னால் அது நடந்ததா? நடக்கவில்லை, நடக்காது. ஏன்னா இந்திய தொழிலாளி வர்க்கம் என்பது மார்க்ஸ் சொல்கிறார், ஐரோப்பாவில் தொழிலாளி வர்க்கம் என்பது அடிமைகளிலிருந்து தொழிலாளிகளாக மாறினார்கள் அப்படின்னு. இப்போ இந்திய தொழிலாளி வர்க்கம் என்பது பெரும்பாலும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அப்போ விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொத்துடைமையோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஏன் தொழிலாளிகள் எல்லாம் விவசாயிகள் தொழிலாளிகளாக மாறினார்கள் என்றால், விவசாயத்தில் இருக்கிற கஷ்டம் ஒன்று. ரெண்டாவது ஜாதிய அடுக்குமுறை. கீழ் ஜாதிக்காரனை மிஷினை ஓட்டுருக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த நிலைமையில் விவசாயிகள் தான் தொழிலாளிகளாக மாறினார்கள். அப்போது இந்த இந்திய தொழிலாளி வர்க்கம் என்பது என்றைக்கும் புரட்சிகரமான வர்க்கமாக இல்லை. ஆனால் நாம் ஐரோப்பாவில் சொன்னதை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்திய தொழிலாளி இந்த நாட்டில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையில் புரட்சி அப்படின்னா எப்படி சாத்தியம்? இதை கட்சி பரிசீலிக்க வேண்டும். இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற முதல் கேள்வி. அப்போ இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்குதுன்னு, ஆனால் நிறைய பாயிண்ட்ஸ் பேச வேண்டியது வேறு இருக்குது. இரண்டாவதாக எடுத்துட்டால் விவசாயிகள். அப்போது விவசாயிகள் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் பெரும்பான்மைன்னா சுதந்திரம் வாங்குகிற போது 80% இருந்தார்கள். இன்றைக்கி 51% இருக்கிறதாக புள்ளிவிவரம் சொல்லுது. அப்போது விவசாயிகள் என்ன, விவசாய தொழிலாளர்களும் சேர்ந்து தான் விவசாயிகள். எப்போவுமே விவசாயிகள் என்று சொல்லுகிற போது விவசாயிகள் தொழிலாளர்களும் சேர்ந்து தான் விவசாயிகள். அப்போ அந்த விவசாயிகள் பெரும்பான்மையாக இருக்கிற போது அந்த விவசாயிகளை நாம் கட்சிக்கு கொண்டு வராமல் இருந்தால் இந்த கட்சி ஒரு வெகுஜன கட்சியாக, ஒரு புரட்சிகர கட்சியாக மாற முடியுமா? மாற முடியாது. ஆனால் தொடர்ந்து விவசாயிகளை கட்சிக்கு கொண்டு வர வேண்டும், விவசாயிகள் பக்கம் முகத்தை திருப்புங்கள்லாம் சொன்னாங்க. பெரும்பான்மையான விவசாயிகள் வரவில்லை. வராததுக்கு என்ன காரணம்? அதை பரிசீலிக்கணுமா வேண்டாமா? பரிசீலிக்கப்பட்டிருக்கிறதா என்ன? இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் விவசாய சங்க தலைவராக இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் கட்சியில் நீண்ட காலம் பயணித்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொன்னோம்னா, சோசியலிச சமுதாயம் மாறுகிற போது எல்லா சொத்துக்களையும் தேச உடைமை ஆக்கிவிடுவோம் அப்படின்னு சொன்னோம். சோசியலிசம் என்பது எல்லா சொத்துக்களையும் தேச உடைமை ஆக்குவது தான் அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம். அது என்னாச்சுன்னா, விவசாயிகள் மத்தியில் நீண்ட நெடுங்காலமாக பல ஆண்டு காலமாக அவங்க பரம்பரையாக விவசாயம் செஞ்சு பாறையாக இருக்கிற பூமியை பக்குவப்படுத்தி அதை பொன் விளையும் பூமியாக மாற்றி வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு அந்த சொத்துக்களை இழப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்போ இந்தியாவில் சுதந்திரம் பெறுகிற போதும் கூட ஒரு 60-70% பேர் சிறு குறு விவசாயிகள் தான். ஒரு 30% பேர் தான்
நிலப்பிரபுக்கள் கீழே விவசாயிகளாக இருந்தார்கள் என்பதுதான் புள்ளி விவரம். இப்போ நான் கேட்குறது என்னன்னா, காரல் மார்க்ஸ் அவர்கள் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் என்ன சொல்கிறாரு? முதலாளித்துவ சொத்துடைமையை பொது உடைமை ஆக்குவது தான் கம்யூனிஸ்டுக்குரிய சிறப்பு இயல்பு. அதற்கு முந்தைய விவசாயிகள் கைவினை தொழிலாளர்களுடைய சொத்துக்களை தேச உடைமை ஆக்க வேண்டியதில்லை அப்படின்னு கம்யூனிஸ்ட் அறிக்கையிலே சொல்கிறாங்க. ஏன்னா விவசாயிகள் சுரண்டும் வர்க்கம் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சுரண்டலை தானே தேச உடைமை ஆக்கணும். இப்போ விவசாயிகளை யாரெல்லாம் சுரண்டிட்டு இருக்கிறாங்க? கடை நிலையில் இருக்கிறவன் விவசாயி. இன்னைக்கு புள்ளி விவரம் அதெல்லாம் சொல்லுது. 2018-19 புள்ளி விவரம் என்ன சொல்லுது? விவசாயிகளினுடைய வருட வருமானம், ஒரு தனி வருஷ வருமானம் 10,228 சொல்லுது. ஒரு வாட்ச்மனுக்கு கூட கீழே. இப்போ சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பில் என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகள் குடும்பத்தினுடைய மாத வருமானம் 10,000. ஒரு குடும்பத்தினுடைய மாத வருமானம் 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். இதுதான். அப்போ விவசாயிகள் தான் இன்றைக்கு ஒட்ட சுரண்டப்படுகிறார்கள். யார் யாரெல்லாம் சுரண்டுறாங்க உங்களுக்கு தெரியும். முதலாளிகள் சுரண்டுறாங்க, வணிகர்கள் சுரண்டுகிறார்கள், அரசாங்கமும் விலையேறாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்களும் சுரண்டுகிறார்கள். அப்போது இந்த விவசாயிகள் சுரண்டல் வர்க்கம் அல்ல. இப்போ சுரண்டல் இல்லாத சொத்துக்களை எதுக்காக தேச உடைமை பண்ணணும்? அப்போ இது சோவியத் நாட்டில் செஞ்சுட்டாங்க, இன்னொரு நாட்டில் செஞ்சுட்டாங்க. இன்னொரு பிற நாடுகளை அந்த வழிமுறைகளை பின்பற்றியதனுடைய காரணமாக நாம் விவசாயிகளை கட்சிக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. அப்போ விவசாயிகள் ஆதரவு இல்லாமல் பிரெஞ்சு பரிசு கூட தோற்று பார்த்துங்கிறது தான் வரலாறு. விவசாயிகள் ஆதரவு இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ இந்தியாவில் நாம் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் விவசாய சொத்துக்களை தேச உடைமையாக்கும் கொள்கை இல்லை, அப்படி மார்க்ஸ் சொல்லவில்லை என்று நாம் பகிரங்கமாக சொல்லணும். சொல்லி விவசாயிகள் பெரும்பான்மை அவங்களை திரட்டினாதான் இந்த கட்சி வளரும். அப்போ அதுக்கான திட்டத்தை பற்றி கம்யூனிஸ்டுகள் பரிசீலிக்க வேண்டும். பரிசீலிப்பதில்லை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். பரிசீலிக்க வேண்டும் என்பது தான். அப்போ இன்னும் என்னன்னா, இப்போ நிலச்சீர்திருத்த சட்டம் இப்போவும் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் அறிக்கையில் போட்டிருக்கிறாங்க, நிலச்சீர்திருத்தத்தை அமல்படுத்துவோம். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஒரு 2 ஏக்கரா ஒரு விவசாயிக்கு நிலச்சீர்திருத்தத்தின் மூலமாக எடுத்து கொடுத்தா அதை வச்சு அவன் பிழைக்க முடியுமான்னா பிழைக்க முடியாது. ஏன்னா விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்கள யாரும் விவசாயத்தை நம்பிட்டு இல்லை. அவங்க பசங்களையெல்லாம் படிக்க வச்சு ஏதாவது வேலைக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த நிலச்சீர்திருத்த கொள்கை என்பது இன்றைக்கு பொருத்தமானது தானா? இப்போ நிலமெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது இன்றைக்கி அப்படின்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற நிலத்தில் பெரும்பாதி பணக்காரர்கள் கைக்கு போயிடுச்சு. அவங்க 200 ஏக்கரா, 300 ஏக்கரா, 500 ஏக்கரா, 1000 ஏக்கரா, 800 ஏக்கரா, 3000 ஏக்கரா வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை என்ன செய்யணும்? அப்போ அதை பண்ணைகளாக மாற்ற வேண்டும். அப்போ இப்போ இருக்கிற அரசாங்கம் செய்யாது. மாற்றம் அந்த மாதிரி செஞ்சால் இன்றைக்கி இருக்கிற புதிய நவீன தொழில்நுட்பம் வந்திருக்கிற காலத்தில் அதை பயன்படுத்தி உற்பத்தி எக்கச்சக்கமாக பெருக்க முடியும். இந்தியாவினுடைய தேவைக்கு அதிகமாக உற்பத்தியை பெருக்கி ஏற்றுமதியும் பண்ண முடியும். அப்படி வாய்ப்பு இருக்குது. அப்போ தொழில்நுட்ப கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். இதை மார்க்ஸ் கூட சொல்லியிருக்கிறார். தொழில்நுட்ப கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அப்படி கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்காததனுடைய விளைவு விவசாயிகளை நாம் கட்சிக்கு பெரும்பான்மையாக கொண்டு வர முடியவில்லை. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது பெரிய அளவுக்கு ஒரு வெகுஜன இயக்கமாக கொண்டு போக முடியவில்லை என்பது இது. அதை பரிசீலிக்கணும். அடுத்தது இப்போ நீண்ட காலமாக என்ன பண்ணிகிட்ருக்கிறோன்னா, ஒரு முதலாளித்துவ கட்சியை அரசாங்கத்திலிருந்து இறக்கிட்டு இன்னொரு முதலாளித்துவ கட்சியை கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வைக்கிறது.
இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையாக இருந்திருக்கிறது. இது மார்க்சியத்தில் எங்கே இருக்குது? ஒரு முதலாளித்துவ கட்சியை அதிகாரத்தில் இருந்து இறக்கிட்டு இன்னொரு முதலாளித்துவ கட்சியை கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது. இதுக்கு நாம் தொகுதி உடன்பாடு வச்சுக்கிறோம். இப்போ தொகுதி உடன்பாடு வச்சு என்ன ஆச்சு? கட்சி அன்றைக்கி நாங்கள் கேட்டப்போ சொன்னாங்க, தனித்து நிற்பது தற்கொலை பாதை அப்படின்னாங்க. இப்போ கூட்டு சேர்ந்து தற்கொலை பாதை போயிட்டாங்க. அதான் உண்மை. அப்போது 60களில் காங்கிரஸ் இருக்கிற போது ஒரு கட்சி என்ன சொல்லுச்சு? காங்கிரஸ் கட்சியோடு ஒன்றுபடுவது போராடுவதுங்கிற நிலை எடுத்தால் சரியாக இருக்கும். இன்னொரு கட்சி என்ன சொல்லுச்சு? காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதிக்கத்தை உடைச்செறியணும், அதுக்கு யார் கூட வேண்டுமானாலும் சேருவது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அப்போ முடிவெடுத்தது நாம் என்ன, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருக்கிற களத்தில் ஒரு இடதுசாரிகள் இருக்கிறோம், இன்னொரு பக்கம் வலதுசாரிகள் இருக்கிறார்கள். அப்போது நமக்கு மார்க்சிய கண்ணோட்டத்தின் பிரகாரம் மக்களினுடைய போராட்டங்களை தலைமை தாங்கி வெற்றி அடைய செய்வதும், ஆளுகிற சர்க்கார் மீது ஏற்படுகிற அதிருப்தியை அறுவடை செய்து நம்முடைய கட்சியை வளர்த்து அதிகாரத்துக்கு வருவதும் தான் மார்க்சிய கொள்கை. அதுக்கு மாறாக நாம் போய் அந்த ஆதிக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை ஒழிச்சு கட்டிட்டு மற்ற கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு சரியான நடைமுறை அல்ல. அப்போ என்ன ஆச்சுன்னா, இதில் நாம் எல்லா கட்சிகளும் கூட்ட சேருவதற்கு தகுந்த மாதிரியான ஒரு கொள்கையை நாம் இதுவரைக்கும் பின்பற்றி இருக்கிறோம். எப்படியாவது கூட்டணி போட்டு கொஞ்சம் சீட்டுகளை பெறுவதற்கான ஒரு கொள்கையை பின்பற்றுவதற்கு இதையெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்திருக்கிறோம். அப்போ இது என்ன ஆச்சுன்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விட்டது. இன்னும் சுருக்கமாக சொன்னால், ஜனங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? கொஞ்சம் ஏங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தானே ஒரு சிறந்த கொள்கையை வைத்திருக்கிற ஒரு கட்சி. மார்க்சியத்தை விட சிறந்த கொள்கை உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஜனங்க போய் கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம கேட்டால் அவங்களா இன்றைக்கி இந்த கட்சியில் கூட்டணியில் இருப்பாங்க, அடுத்த தேர்தலில் அந்த கட்சிக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு எங்கெங்கே கொள்கை இருக்குதுன்னு கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நாம் நம்முடைய கொள்கையில் உறுதியாக இல்லாமல் பிற கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து நம்முடைய கட்சியை நாம் பலகீனப்படுத்தி விட்டோம். மிகப்பெரிய அளவுக்கு பலகீனம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மார்க்சிய கோட்பாட்டின்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான். அப்புறம் இப்போ இடதுசாரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து பாசிசத்தை வீழ்த்த வேண்டும். அப்போ அதுக்கு தான் இந்தியா கூட்டணி உருவானது இல்லையா? இந்தியா கூட்டணி உருவானது. அப்போது நாம் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஏன்னா இப்போ கேரளா, தமிழ்நாடு, பீகார், தெலுங்கானா இது போக பிஜேபி வலுவாக இருக்கிற இடத்துல நாம் எங்கேயாவது அவர்களோடு சேர்ந்து அவர்களை தோற்கடிப்பதற்கு நம்மளை கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அப்படி இல்லாத போது நாம் அவர்களோடு சேர்ந்து இந்த பிஜேபியை தோற்கடித்து விடுவோம், அதுதான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி?
இப்போ பிஜேபி ஆட்சியில் உட்கார வச்சது யார்? வரலாறை மக்கள் தான் படைக்கிறார்கள் என்று மார்க்ஸ் சொல்லுகிறார். அவங்க தான் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களை திரட்டி தான் அந்த பிஜேபியை தோற்கடிக்கணுமே தவிர, நீங்கள் தொடர்ந்து இந்த தொகுதி உடன்பாடு செஞ்சு பிஜேபியை தோற்கடிக்கலாம் என்றால், பிஜேபி இன்றைக்கு வலுவான நிலையில் வளர்ந்திருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. அது ஒன்று நாளைக்கே வந்து தோற்று போயிடாது. அப்போ பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கு நாம் காலம் பூராவும் தொகுதி உடன்பாடே பண்ணிட்டு இருந்தால் இந்த கட்சி இருக்குமா? கட்சி இப்படியே தொகுதி உடன்பாடு செய்து கொண்டிருந்தால் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்ன ஆகும்? கட்சியினுடைய வளர்ச்சி இப்போ இதுவரைக்கும் என்ன அனுபவமோ அதுதான். அப்போது நாம் ஒரு இடதுசாரி ஜனநாயக அணியை கட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறது தான் சரியானதாக இருக்கும். அதில் உறுதியாக நின்று போராட வேண்டும். போராடினா நிச்சயமாக நம்முடைய லட்சியம் சரியாக இருந்தால் மக்கள் நம்மை பின்தொடருவார்கள். லட்சியம் சரியானதாக இருந்தால் மக்கள் நம்மை பின்தொடருவார்கள். ஒன்று. ரெண்டாவது இப்போ இடதுசாரி ஒற்றுமையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இடதுசாரிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், எல்லாருடைய இது. ஏன்னா அப்போ தான் இடதுசாரிகளினுடைய வளர்ச்சி தான் வலதுசாரிகளினுடைய வீழ்ச்சி. அப்போ இடதுசாரிகள் வளர்ந்தால் தான் வலதுசாரிகள் ஒழிக்க முடியும். இப்போ இடதுசாரிகள் ஒன்றுபட்டு ஒரே அமைப்பாக நாம் நின்னோம்னா அவங்கள தோற்கடிக்க முடியும். இப்போ இடதுசாரிகளினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான். இப்போ சிபிஎம் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இடதுசாரி ஒற்றுமையை பற்றி சிபிஎம் பேசுதா அப்படின்னா பேசுகிறதில்லை. ஏன் பேசுகிறதில்லை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய லட்சியம் என்பது ஒரு இடதுசாரி ஜனநாயக அணியை கட்டி ஆட்சிக்கு வருவது என்று அறிவித்தா எல்லாரையும் சேர்த்துடுங்கிற எண்ணம் வரும். இப்போ ஏதாவது கட்சிகளோடு சேர்ந்து ஒரு தொகுதியை பெறுவது, பாராளுமன்றத்தில் நம்மளுடைய குரல் ஒலிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இடதுசாரி ஒற்றுமை வராது. அப்போ ஒரு கட்சி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி, மற்றவர்கள் எல்லாம் இடதுசாரிகள், நாங்கள் தான் புரட்சி. நான் தொழிலாளி வர்க்கமே இன்றைக்கு புரட்சிகரமான வர்க்கமாக இல்லாத நிலையில் ஜனநாயக சக்திகளை கட்சியில் வச்சுக்கிட்டு புரட்சிகரமான கட்சி, புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சிகரமான கட்சி, ஏன்னா சமுதாய மாற்றத்துக்காக நிற்கிற கட்சி. ஆனால் வர்க்கம் சேர்க்கை என்று வருகிற போது அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. அப்போது அதையெல்லாம் கம்யூனிஸ்டுகள் பரிசீலனை பண்ணி சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். இப்போ ரெண்டாவது நான் சுருக்கமாக ரெண்டாவது என்னன்னா, ஒரு மாற்றம் என்பது என்ன அப்படின்னா, இப்போ உலகம் மாறிப்போய்விட்டது. அது முதல்ல நாம் ஒத்துக்கணும். காலமும் களமும் மாறிப்போய்விட்டது. பழைய பல்லவியே பாடிட்டு இருக்கக்கூடாது. பழைய பல்லவி பாடிட்டு இருந்தால் எடுபடாது. அப்போது இன்றைக்கி உலகம் பூராவும் ஒரு கருத்து வருது. அது என்ன கருத்து என்றால், மக்களுக்கு தேவை மகிழ்ச்சியான வாழ்க்கை. மக்களுக்கு தேவை மகிழ்ச்சியான வாழ்க்கை. இதுதான் வருது. இது மக்களை ஈர்க்கக்கூடிய கருத்தாக இருக்கும். அப்போ மக்களுக்கு தேவை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொன்னால் அது மார்க்சியத்தோடு ஒத்து போகுதுன்னா அதுதான் மார்க்சியம். மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு? அடிப்படை என்ன சொல்லுகிறது? மக்களுக்கு தேவையான வேலை, உணவு, உடை, வீடு, சுத்தமான காற்று, சுத்தமான நீர், ஆரோக்கியமான வாழ்க்கை, அமைதியான நாடு, அமைதியான உலகம். இதுதானே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வேணும். இதுதானே மார்க்சியம் சொல்லுது. அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி இந்த நாடு நகர வேண்டும் என்றால் அதுக்கு மார்க்சியம் தான் தேர்வு. மார்க்சியம் சொல்லுவது மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் சொல்லுது. அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்னென்ன நாம் அடிப்படை
கொள்கைகளை வைக்கணுமோ அந்த கொள்கைகளை எல்லாம் வைத்து நாம் வந்து போனால் தான் வந்து இந்த மக்களை வந்து அணிதிரட்ட முடியும். அப்போது இதுக்கு நாம் பழைய இதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வெகுஜன மக்களை வந்து கட்சியில் திரட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்சியை பெரும்பான்மை உழைக்கும் மக்களின் ஜனநாயக கட்சி என்று அறிவிக்கிறது. அதாவது ஜனநாயக கட்சி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ பெரும்பான்மை மக்கள் அப்படின்னா யார் பெரும்பான்மை மக்கள்? அப்போது விவசாயிகள், தொழிலாளர்கள், மலைவாழ் மக்கள், அப்புறம் வந்து அறிவுஜீவிகள், ஆசிரியர்கள், அப்புறம் வந்து கார்ப்பரேட் முதலாளிகள் சுரண்டக்கூடிய சிறு முதலாளிகள், சிறு தொழில் செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து சமூக மாற்றத்திற்கான புரட்சிகர சக்தின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டத்திலேயே இருக்குது. ஆனால் அவங்களை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொல்லுகிற போது இப்போ இவங்களுக்குள்ள முரண்பாடு இல்லையா? விவசாயிகளுக்குள்ள முரண்பாடு இருக்கும், இவங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கும். அப்போ அந்த முரண்பாடுகளை நாம் பகை முரண்பாடுகளாக பார்க்கக்கூடாது. பகை முரண்பாடுகளாக பார்த்து நாம் தீவிரப்படுத்தணும்னா ஒரு வெகுஜன கட்சியாக இந்த கட்சியை மாற்ற முடியாது. வெகுஜன கட்சியாக இந்த கட்சியை வந்து கொண்டு போக முடியாது. அப்போது பகை முரண்பாடாக இந்த சக்திகளை பார்க்காமல் இணக்கமாக நெளிவு சுளைவாக பிரச்சனைகளை அணுகி பெரும்பான்மை மக்களை கட்சியில் கொண்டு வருவதற்கு மூலமாகத்தான் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். அப்போ அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த ஜனநாயகம். இப்போ ஜனநாயகம் என்கிற வார்த்தைக்கு தான் இந்தியாவில் மதிப்பு. இந்தியாவில் அதுதான் அந்த காலத்தில் இருந்தோம், காந்தி காலத்தில் இருந்தும் அதுதான். ஜனநாயகம் என்கிற வார்த்தைக்கு தான் இந்தியாவில் மதிப்பு. அப்போது ஜனநாயகம் என்கிற வார்த்தைக்குள்ள சர்வாதிகாரம் இருக்குதானா? இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது? ஜனநாயகம் பேசுகிற நாட்டில் தான் அதிகமாக சர்வாதிகாரம் இருக்குது. சோசலிசம் பேசுகிற நாட்டில் அதிகமாக சர்வாதிகாரம் இல்லை, மக்களை அடக்கி வைக்கிறது இல்லை. அப்போ ஜனநாயகம் பேசுகிற இப்போ பிஜேபி எடுத்துகிட்ட சர்வாதிகாரத்தை தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க மறைமுகமாக. எந்த கட்சியாக இருந்தாலும் ஜனநாயகம் என்கிற பேரால் சர்வாதிகாரத்தை. இப்போ ஜனநாயகத்துக்குள்ளேயும் சர்வாதிகாரம் இருக்கும். சர்வாதிகாரம் சில நேரத்தில் தேவைப்படலாம் ஆச்சுங்களா. ஆனால் மக்கள் மத்தியில் நாம் வந்து ஜனநாயகம் என்கிற இதை வந்து நாம் கொண்டு போகணும். இப்போ பெரும்பான்மை மக்களில் ஜனநாயக கட்சியாக இப்போ எதுக்கு ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையிலான கட்சி என்பதை மாற்றி இது பெரும்பான்மை மக்களின் ஜனநாயக கட்சி என்கிற கருத்தை நாம் முன்வைத்து மக்களிடத்திலே போக வேண்டும். அதற்கு இடதுசாரிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். அப்போ ஒன்றிணைவதில் வந்து இன்னும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம கட்சிக்குள்ளே என்ன இருக்குது, நல்லா பேச வேண்டான்ட்டாங்க. ஆனால் ஒரு சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா, இந்த அம்பேத்கர் சொல்வார், என்ன சொல்வார்னா, இந்துக்களினுடைய கதவு சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுடைய கதவு திறந்து வச்சிருக்கிறாங்க. அங்கே எந்த ஜாதிக்காரர் வேணாலும் போய் அவங்க கூட சேர்ந்துக்கலாம், எந்த ஜாதிக்காரர் போய் வேணாலும் அவங்க கூட சேர்ந்துக்கலாம். ஆனால் இந்துக்கள் போனால் மற்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்துக்கிட்ட வரணும்னா அவங்க எந்த ஜாதியில் சேர முடியாது. அப்போ கதவு சாத்தி வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம கட்சிக்குள்ள ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடு என்கிற பெயரால் ஏற்கனவே இருக்கிற கமிட்டி புதிய கமிட்டியை பரிந்துரை செய்கிற இந்த முறை இருக்குது பார்த்தியா? இது வந்து கட்சிக்குள்ளே வந்து யாரையெல்லாம் தன்னுடைய பதவியை காத்து கொள்வதற்கு யாரையெல்லாம் ஒழித்து கட்ட முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது அதுக்கு சுருக்கமாக ஒன்று சொன்னால், கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வருகிறவர், அது இடைக்கமிட்டி செயலாளராக இருக்கலாம், மாவட்ட கமிட்டி செயலாளராக இருக்கலாம்,
மாநில கமிட்டி செயலாளராக இருக்கலாம். லெனின் என்ன சொல்கிறாரு? கட்சிக்குள்ளே கோஷ்டி சேர்ந்தால் கட்சி அழிந்து விடும் என்று லெனின் சொல்லுகிறார். கோஷ்டி கட்சியை அழித்து விடும் என்று சொல்கிறார். அப்போது கோஷ்டி சேராமல் நாம் எந்த காரணத்தை கொண்டும் நான் கோஷ்டியை அனுமதிக்க மாட்டேன், கோஷ்டி மனப்பான்மையோடு செயல்பட மாட்டேன்னு பொறுப்பேற்கிறவர்கள் உறுதிமொழி எடுக்கணும். அப்போ தான் கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும். அவருக்கும் நாம் சொல்லிட்டோமே, மனசாட்சி பிரகாரம் நடக்கணுங்கிற என்ன வரும். அப்போ ஜனநாயக முறைப்படியான தேர்வு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இருக்க வேண்டும். இருந்தால் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை மேலும் மேலும் வலுவடைய செய்ய முடியும். அப்போது இந்த முறையில் நம்முடைய செயல்பாடுகள் மாற்றி அமைக்கப்பட்டால், கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிணைந்தால் நிச்சயமாக எதிர்காலம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா முதலாளித்துவம் இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது. சும்மா நாம் அது நெருக்கடியில் போயிடுச்சு. நம்ம 70 வருஷமாக கேட்டுட்ருக்கிறது. அது நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிறது, அது விழுந்து விடும். அப்படியெல்லாம் வீழாதுங்க. அவங்கக்கிட்ட எல்லா தரவுகளும் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ உற்பத்தி பண்ணணும், எவ்வளோ விநியோகம் பண்ணணும், வாங்குகிற சக்தி என்ன, அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் முதலாளித்துவத்துக்குள்ளே போட்டி இருக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு போட்டி. ஒரே தொழிலை பல பேர் செய்கிற, ஒரே உற்பத்தி பொருளை பல பேர் செய்கிறாங்க, பல கம்பெனி வச்சுருக்கிறாங்க. அப்போ போட்டி இருக்குது. அது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் அது வளர்ச்சி உச்சகட்டத்தில் முட்டுச்சந்தில் போய் நிற்க. அப்போது அதுவாகவே தன்னால் இதுக்கு மேலும் முதலாளித்துவத்தை கொண்டு போக முடியாதுங்கிற என்கிற நிலையில் ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக சந்திக்க. இதுதானே மார்க்சியம் சொல்லுது. அப்போது சமுதாய மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் இன்றைக்கு மாறி இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறவில்லை என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் என்பதை சொல்லி நாங்கள் மாற வேண்டும் என்பதை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். இந்த கருத்தரங்கில் நம்முடைய பொதுவுடைமை இயக்கத்திற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் இந்த சமுதாயத்தின் அறிவியல் வளர்ச்சிக்காகவும் விவசாய பேரியக்கத்தை கொண்டு செல்வதற்கும் பல்வேறு சமூக முரண்பாடுகளை எப்படி தீர்ப்பது என்ற ஒரு பார்வையோடு சிறு வயது முதல் பொதுவுடைமை இயக்கத்தில் ஈடுபட்டு மாணவ பருவத்திலிருந்து பாடுபடு வரும் தோழர் மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது இங்கே இந்த கருத்தரங்கில் பேச இருக்கிறார். அருமை தோழர் ஏஇ துரைசாமி அவர்களே, எனக்கு பின்னால் மிக சிறப்பாக உரையாற்றுவதற்காக அருமை தோழர்கள் சிதம்பரநாதன், அருமை தோழர் கங்காதரன், என்னுடைய மிக நெருங்கிய தோழர் மோகனகிருஷ்ணன், மோகனசுந்தரம், அதே போல தோழர் ஸ்டாலின், குசேலர் என்று பலரும் இந்த விழாவிலே தங்களுடைய கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலிருந்து எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். இது தோழர் துரைசாமி அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்த அழைப்பின் வழியாக இந்த கூட்டமும் நம்முடைய கூடுகையும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோழர் துரைசாமி அவர்கள் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பிருந்தே இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட போது நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பொதுவுடைமை இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கருத்துக்களை வலுப்படுத்துவதற்கான, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான, முரண்பாடுகளற்ற பொதுவுடைமை கொள்கையினுடைய அந்த பெருமைகளுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாத வகையிலே இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்பதை என்று நான் குறிப்பிட்டேன். காரணம், பலரும் பங்கு பெறுகிற போது அதில் சில சிக்கல்கள் எழுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்டவர்கள் ஒன்று கூடி ஒரு மேடையில் பேசுகிற போது
பல கருத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்னவென்றால், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல நூறாக ஏன் உடைந்து கிடக்கிறது என்ற எளிய மக்களுடைய கேள்விக்கு இன்னமும் கம்யூனிஸ்டுகளால் பதில் சொல்ல முடியவில்லை. இதற்கு நாம் தத்துவார்த்த விளக்கங்களை எல்லாம் சொல்லலாம், கொள்கை விளக்கங்களை கூற முடியும், மணிக்கணக்கில் நம்மால் கருத்துக்களை சொல்ல முடியும். ஆனால் ஏன் கம்யூனிஸ்டுகளால் ஒன்றுபட்டு நிற்க முடியவில்லை? எதிரி வர்க்கத்தை விட தன்னுடைய சொந்த இயக்கத்தின் மீதும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் மீதும் இப்படிப்பட்ட மோதல்களும் காழ்ப்புணர்வும் வெறுப்பும் ஏன் இருக்கிறது என்ற மக்களின் கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால்தான் தோழர் துரைசாமி அவர்களிடம் நான் குறிப்பிட்ட போது, உட்கட்சியில் இருக்கக்கூடிய மனக்கசப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அது இருக்கக்கூடாது, மாறுபாடுகள் வேறுபாடுகளை பற்றி கூடுதலாக சொல்லக்கூடாது, கம்யூனிஸ்டுகள் ஒருங்கிணைந்து நாட்டையும் மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்குரிய வழிமுறைகளை பற்றி சொல்லக்கூடிய கூட்டமாக அது இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். ஆனால் அவர் கொஞ்சம் மூத்த தோழர், ஒரு வைராக்கியமான தோழர், அவருக்குள்ள சில கருத்துக்களை அழுத்தமாக இருப்பார். அதனால் அவர் கொடுத்த நோட்டீஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு பொருந்துகின்ற புதிய கொள்கை திட்டத்தை முன்வைத்து இந்திய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும்னு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காரு. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி வேண்டியதில்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த கூட்டம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு மேன்மை பொருந்தியது. அதனுடைய அடிப்படைகள், அதனுடைய கொள்கைகள் என்பது சராசரி கட்சிகளால், சுயநலம் சார்ந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. பொதுநலம் என்ற ஒன்றும், அதற்கான அர்ப்பணிப்பு வேண்டுமென்றால் அந்த அர்ப்பணிப்பை எங்கிருந்து உங்களால் உதாரணமாக பெற முடியும் என்றால் கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கையிலிருந்து தான் பெற முடியும். இதுதான் தவிர்க்க முடியாத உண்மை. இந்த பொதுத்தன்மையை, இதனுடைய மேன்மையை, இதனுடைய அர்ப்பணிப்பை, இதற்காக கம்யூனிஸ்டுகள் கடந்த காலத்தில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மேன்மையை நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அது சிபிஐயா, சிபிஎம்மா, எம்எல்ஆ என்பதல்ல. கம்யூனிசம் என்கின்ற ஒரு பொது வட்டம், அந்த பொது வட்டத்திலிருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பார்வை. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய பல பேர் என்னை விட பல ஆண்டுகளுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்தவர்கள். தோழர் பத்ரப்பன் இங்கே வந்திருக்கிறார், மூத்த தோழர். இந்திய அரசாங்கத்தினுடைய பத்மஸ்ரீ விருதை பெற்றவர். ஒரு பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் என்று சொன்னால் என்னென்ன மாதிரியான ஆட்டமெல்லாம் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எளிய முறையில் தன்னுடைய நாட்டுப்புற கலைகளுக்காக அவர் இந்த பத்மஸ்ரீ பட்டத்தை வாங்கினவர். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பல தோழர்கள் பல ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள வாழ்ந்தவர்கள், தலைமறைவு இயக்கத்திலே இருந்தவர்கள், தலைமறைவு வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்திய மக்களுக்கு கம்யூனிசங்கிறத எதை நம்ம விளக்குறோம்? யோசிச்சு பார்த்தோமா? திட்டங்களை சொல்கிறோம். தோழர் துரைசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நம்முடைய கட்சி திட்டத்தையும் நம்முடைய கொள்கைகளை எல்லாம் சொன்னார். ஓரளவுக்கு நமக்கு புரியுது. பொதுமக்கள்கிட்ட போய் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? ஒன்று சொல்லுவார்கள், த கம்யூனிகேஷன். நீங்கள் மக்களோடு நடத்துகிற உரையாடலில் மக்களுக்கு நீங்கள் எவ்வாறு ஒன்றை புரிய வைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. திமுகவோ அல்லது அதிமுகவோ அல்லது மற்ற கட்சிகள் அவங்க தப்பாக நினைக்கிறாங்க, மக்களுக்கு புரிய வைக்க முடியுது. ஆனால் மிக உயர்ந்த கொள்கை, மிக உயர்ந்த தத்துவம், மிக நேர்மையான தத்துவம், இந்த நேர்மையான தத்துவத்தை மக்களுக்கு நம்மால் புரிய வைக்க முடியல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது.
ஆனால் ஒன்று, மனிதர்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு தேவையான ஒரு கொள்கை, அப்படி வாழ்வதற்கு தேவையான ஒரு தத்துவம், அந்த தத்துவம் தான் கம்யூனிசம் என்பதை மக்களுக்கு புரிய வைப்பதற்கு இத்தனை ஆண்டு காலத்தில் நமக்கு சாத்தியப்பட்டிருக்கான்னா சாத்தியப்படலை. அப்ப இந்த மக்களை ஈர்ப்பதற்கு, இது ஒரு கட்சியா அல்ல, மக்களை ஈர்ப்பதற்கு இந்த தத்துவம் மக்களை ஈர்ப்பது, கட்சி ஈர்ப்பதல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒவ்வொன்றும் தனித்தனியாக மக்களை ஈர்ப்பதை பற்றி நான் பேசவில்லை. நான் இங்க பேச விரும்புகிறது கம்யூனிசம் என்கின்ற ஒரு தத்துவம். அது எப்படி மக்களை ஈர்ப்பதற்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்?